வணக்கம். இன்றைய செய்திகள். ஆதிதிராவிடர் நலத்துறையில் 100க்கும் மேற்பட்ட மாணவர் விடுதிகள் மூடப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்படும் 1331 சமூக நீதி விடுதிகளில் 65,000 மாணவ மாணவியர் தங்கி படிக்கின்றனர். ஆனால் உணவு சரியில்லாதது, போதிய வசதிகள் இல்லாதது போன்ற காரணங்களால் சில ஆண்டுகளாக விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை சரிந்து வருவதாக கூறப்படுகிறது. விடுதிகளுக்கு ஒப்பளிக்கப்பட்ட 98,000 மாணவர்களில் தற்போது 65,000 பேர் தங்கியுள்ளனர். அதுவும் முந்தைய அதிமுக ஆட்சியில் மாணவர்கள் எண்ணிக்கை 80,000 இருந்தது. தற்போதைய திமுக ஆட்சியில் அது 65,000 குறைந்துள்ளது. இதனால் மாணவர்கள் சேர்க்கை இல்லாத விடுதிகள், குறைந்த எண்ணிக்கையில் மாணவர்கள் உள்ள விடுதிகள் போன்றவற்றை அதிகாரிகள் மூடி வருகின்றனர். கடந்த ஆகஸ்ட் வரை 51 விடுதிகள் மூடப்பட்ட நிலையில் தற்போது மூடப்பட்ட விடுதிகளின் எண்ணிக்கை 100ஐ தாண்டியுள்ளது. இது குறித்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை ஆசிரியர் காப்பாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் சங்கர சபாபதி கூறும்போது, ஆதிதிராவிடர் நல விடுதிகள் துவக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து உணவு, படி, முடித்திருத்தும் கூலி என அனைத்து நலத்திட்டங்களிலும் அதிகாரிகள் கைவரிசை காட்டி வருகின்றனர். இதுவே மாணவர்கள் சேர்க்கை குறைய காரணமாகும். பொதுவாக மாணவர்கள் இல்லாத விடுதிகளை நேரில் ஆய்வு செய்து சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதுதான் அதிகாரிகளின் கடமை. அதற்கு மாறாக தற்போது விடுதிகளை மூடுவதில்தான் ஆர்வமாக உள்ளனர். கடந்த ஆகஸ்ட் வரை கோவை, மதுரை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் தலா 10 விடுதிகள் உட்பட 51 சமூக நீதி விடுதிகள் மூடப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை 100ஐ கடந்துள்ளது என்றும் கூறியுள்ளார். ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் ஊரக வளர்ச்சித்துறை ஆணையரகத்திற்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் துறை சார்பில் 1200 விடுதிகள் மட்டுமே செயல்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்திருப்பது வேதனையாக உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. இதே நிலை நீடித்தால் எதிர்காலத்தில் விடுதிகளின் நிலை கேள்விக்குறியாகிவிடும். எனவே அரசு தலையிட்டு விடுதிகள் தொடர்ந்து இயங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் டிசம்பர் 20 வரை தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், மேலும் அதிகாலை வேளையில் லேசான பனிப்பொழிவும் இருக்கும். திங்கள், செவ்வாய் கிழமைகளில் வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் சிறப்பு முகாம்கள் மூலம் இதுவரை 57,602 வளர்ப்பு நாய்களுக்கு உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இருப்பினும் உரிமம் பெறாத வளர்ப்பு நாய்களுக்கு இன்று முதல் அபராதம் விதிக்க 15 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் கடந்த 2024 கணக்கெடுப்பின்படி 1.80 லட்சம் தெருநாய்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. அவற்றுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்துதல், கண்காணிக்க மைக்ரோ சிப் பொருத்தும் பணி கடந்த ஜூன் முதல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் பெறவும், ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தி மைக்ரோ சிப் பொருத்தவும் மாநகராட்சி அறிவுறுத்தியது. உரிமம் பெறாத வளர்ப்பு நாய்களுக்கு 5,000 ரூபாய் அபராதம் செலுத்தும் தீர்மானமும் மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அக்கட்சி தலைவர் விஜய் தான் அறிவிப்பார் என்று அக்கட்சியின் தலைமை தெரிவித்துள்ளது. தாவேக முதல் முறையாக 2026 பேரவை தேர்தலில் போட்டியிட உள்ளது. இதையொட்டி தேர்தல் பணிகளை அக்கட்சி தீவிரப்படுத்தி வருகிறது. மேலும் தொகுதி வாரியாக எனது பூத், தாவேக பூத் என்னும் தலைமையில் வாக்குச்சாவடி வாரியாக பொறுப்பாளர்களுக்கு பயிற்சி பட்டறைகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. இதனிடையே தாவேக வேட்பாளர்கள் பட்டியல் நேற்று வெளியாகும் என தகவல் வெளியான நிலையில் அது குறித்து கட்சி தலைமை விளக்கம் அளித்துள்ளது. இது குறித்து அளித்துள்ள விளக்கத்தில், வருகிற 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைவர் விஜய் மட்டுமே அறிவிப்பார். எனவே தாவேக வேட்பாளர் அறிவிப்பு குறித்து பரவி வரும் தகவல்கள் உண்மை இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரிய சினிமா நடிகரை தோற்கடித்த தொகுதி கோவை தெற்கு தொகுதி என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். கோவை தெற்கு தொகுதி என்பது மிகப்பெரிய சினிமா நடிகரை தோற்கடித்த தொகுதி என்று கமல் பெயரை குறிப்பிடாமல் சாடிய வானதி சீனிவாசன், மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியையே முடித்த தொகுதி இந்த தொகுதிதான் என்றும் கூறியுள்ளார். ஈரோட்டில் பெருந்துறை அருகே தாவேக தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை இடத்தை பயன்படுத்திக் கொள்ள தாவேக சார்பில் கட்டணம் செலுத்தப்பட்டதால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தாவேக சார்பில் நிலத்தை பயன்படுத்த டெபாசிட் மற்றும் கட்டணமாக 1 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது.
ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலம் சரளை பகுதியில் தாவேக தலைவர் விஜய் பங்கேற்கிற பிரச்சார கூட்டம் டிசம்பர் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகவினர் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடத்த போலீசார் 84 கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.